நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. ஆம்பளை உனக்கு உண்மையானவனா இருந்தா அவன் காலுக்கு செருப்பா இரு, இல்ல நெருப்பா மாறி அவனை எரிச்சிடு. நானா இருந்தா அததான் செய்வேன். சிஸ்டர், உங்களை தேடி ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. எங்க? ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. தேங்க் யூ. எஸ் ப்ளீஸ். நீங்களா? ஏன் என்ன எதிர்பார்க்கலையா? யாரோ பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் தான் அந்த பேஷண்ட். 10 நாள் உன்னை பார்க்காம நானே பேஷண்டா மாறிட்டேன். அதுக்காக இப்படி சொல்லாம கொள்ளாம பேஷண்ட் மாதிரி வந்து நிக்கிறது? இந்த மாதிரி பேஷண்ட் மாதிரி வந்தா தான் உன்னை ஈஸியா பார்க்க முடியுது. அதுதான் இந்த செட்டப்லாம். நல்ல செட்டப். காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்தே இந்த மாதிரி சஸ்பென்ஸ் கொடுக்குற லொள்ளு வேலையெல்லாம் இன்னும் உங்களை விட்டு போலியே. காலேஜுக்கெல்லாம் டிகிரி வாங்க தான் வருவாங்க. ஆனா நான் இன்னும் வாங்கல வந்தேன். ஆனா இன்னும் முழுசா ஒன்னும் வாங்கவே இல்லை. நானா வேண்டாங்கிறேன்? நீங்க தான் உங்க தங்கச்சி கல்யாணம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்க. எப்படா இந்த ராஜகுமாரன் குதிரையில வருவான், எப்படா என்ன தூக்கிட்டு போவான்னு தினம் தினம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நான் குதிரையில வர மாட்டேன், கார்ல தான் வருவேன். வசந்த், நானே உங்களை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆன ராம் கோபால்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவரால இன்னைக்கு 400 அனாதை குழந்தைங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் உயிர் பழைக்கணும்னா அவருக்கு இமீடியட்டா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியாகணும். ஆனா யாருமே அவருக்கு கிட்னி டொனேட் பண்ண இன்னும் வரல. என்னோட பிளட் குரூப், டிஷ்யூ டைப்ஸ் இதெல்லாமே அவருக்கு ரொம்ப பொருந்திருக்கு. அதனால நான் அவருக்கு கிட்னி டொனேட் பண்ணலான்னு இருக்கேன். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதுனால உங்க பர்மிஷன் எனக்கு அவசியம் தேவை. ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் அது. சினிமாக்கு போக பர்மிஷன் கேட்கற மாதிரி கேட்கற. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தோணும். ஆனா உண்மையிலேயே இது ரொம்ப சாதாரண ஆபரேஷன். 20 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப மருத்துவ உலகம் எவ்வளவு முன்னேறி இருக்கு. பல பேருக்கு உதவியா இருக்கிற ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுல உனக்கு எதுவும்? உங்க நந்தினிக்கு ஒன்னும் ஆகாது. 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கு அடுத்த நாள் ஓடி ஆடி நார்மலா வேலை செய்யலாம். இன்ஃபேக்ட் இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்த விஷயமே நமக்கு மறந்து போயிடும். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எனிவே, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நான் தடுக்க மாட்டேன். உன் விருப்பப்படி செய். உங்க விருப்பம் என்ன? உன் விருப்பம் தான் என் விருப்பம். இது ஹாஸ்பிட்டல். அதனாலதான் இதோட நிறுத்திக்கிறேன். பை. டேய், என்னடா சிரிப்பு வேண்டி இருக்கு? போய் வேலையை பாருங்கடா. சிரிக்கிறானுங்க. பிரேம், உங்களுக்கு ரொம்ப கோவம் வருமா? ஆமா, நியாயமான விஷயமா இருந்தா கண்டிப்பா எனக்கு கோவம் வரும். ஆனா அது என் தங்கச்சியால மட்டும்தான் நடக்க முடியும். உங்க தங்கச்சின்னா உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஆமாங்க, எனக்கு அம்மா இல்லாதனால என் மொத்த பாசத்தையும் தங்கச்சி மேலே வச்சுட்டேன். பொதுவா தங்கச்சி மேலேயும் அம்மா மேலேயும் பாசம் வச்சிருக்கவங்க மனைவி மேலேயும் அதிகம் பாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி, இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? மறுபடியும் கார்ல ரிப்பேரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு மட்டும் சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றலைன்னு இந்நேரம் என் கதையே முடிஞ்சிருக்கும். சாரிங்க, என் பசங்க மேலே தான் மிஸ்டேக்கு. கண்டிப்பாக உங்களை கண்டிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லதுக்கா? அன்னைக்கு சரியா பிரேக் பிடிக்காதனால தான் உங்களை எனக்கு பிடிச்சது. சரி, நான் இங்க அடிக்கடி வந்தா உங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லையே?
ஏன் கார் மெக்கானிசம் கற்றுக்க போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. டெய்லி உங்களை பார்க்கணும், பேசணும், அதுக்காக தான். போச்சுடா, இனிமே நான் வேலை செஞ்ச மாதிரி தான். அண்ணா டீ எடுத்துங்கண்ணே. ஆ, அக்கா டீ எடுத்துங்கக்கா. டேய், அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, உன் டீயே சாப்பிடுவாங்களா? ஹலோ ஹலோ, அந்த கதையெல்லாம் வேண்டாம். நீங்கள் குடிக்கிறீங்களா? நானும் குடிப்பேன். குடிப்பா. தேங்க்யூ. வெரி குட். பெரியவருக்கு கிட்னி கொடுக்க வந்தவங்களை எல்லாம் நம்ம விரட்டி அடிச்சிட்டோம். இப்போ என்னடானா இந்த நர்ஸு கிட்னி தராளமே, ஒருவேளை நமக்கு தெரியாம பெருசுகிட்ட பணம் வாங்கியிருப்பாளோ? பெரியவர் இப்ப பணம் கொடுக்கிற நிலைமையில இருக்கிறாரு. அவருக்கு பணம் வேணும்னா நாம தான் கொடுக்கணும். சசி, எனக்கு என்னவோ வெறும் பணத்துக்காக இந்த நர்ஸு கிட்னி டொனேட் பண்ணுவான்னு நம்பிக்கை இல்லை. என்ன சார் இது? இந்த காலத்துல ஒரு கோடீஸ்வரனுக்கு சும்மா யார் சார் கிட்னி தருவா? பணத்துக்காக மாத்திரம் ஆசைப்படுற பார்ட்டியா இருந்தா பேரம் பேச முதல்ல நம்ம கிட்ட வந்திருக்கணும். எதுக்கு குழப்பம்? பேசாம நந்தினியை போட்டு தள்ளிட்டா பெரியவரு போய் சேர்ந்துருவாரு, நமக்கும் பிரச்சனை இல்லாம போயிடும். உயிர் எழுதாம போயிட்டா தத்து பிள்ளைங்கிற முறையில அவர் சொத்தெல்லாம் உனக்கே வந்து சேரும். ஆனா பெரியவர் பொழைச்சு திரும்பி வந்தார்னா தன் சொத்தெல்லாம் ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவாரு. நீ அவர்கிட்ட நிறைய கெட்ட பேர் எடுத்துட்ட. அதனால சொத்துல சல்லி காசு உனக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு தான் சொல்றேன், நந்தினியை க்ளோஸ் பண்ணிட்டா பெரியவர் கிட்னி கிடைக்காம போய் சேர்ந்துருவாரு. அவர் சொத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவனா, கடைசியில் அதை விட்டுட்டு கையை பிசைஞ்சிட்டு நிக்க சொல்றீங்களா? நந்தினி மேல இப்ப கைய வச்ச போலீஸ்ல ஈஸியா மாட்டிக்கிடுவேன். பெரியவர் பொழைச்சு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். உழைச்சு வந்த பிறகு வில்ல எழுதிட்டாருன்னா நமக்கெல்லாம் வில்லங்க தானே. பெரியவர் சொத்து என்ன மீறி எங்கேயும் போகாது, நான் பாத்துக்கிறேன். எப்படி நம்புறது? நான் உன் வக்கீல்பா. உன்னோட பல ஊழல்களுக்கு உடந்தையா இருந்திருக்கிறேன். உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. எல்லாத்துக்கும் உங்கூடயே இருந்திருக்கிறேன். என்ன நம்ப மாட்டியா? நான் யாரையும் நம்ப மாட்டேன். பெரியவர் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பெரியவருக்கே நீங்க துரோகம் பண்ணலையா? எங்கேயோ கிடந்த என்ன தான் பிள்ளையா எடுத்து வளர்த்தாரு. அப்படிப்பட்ட பெரியவருக்கு நான் துரோகம் பண்ணலையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பணம். பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருமே வில்லங்க தான். இன்னைக்கு பெரியவருக்கு துரோகம் பண்ற நீங்க நாளைக்கு எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால இந்த சென்டிமெண்டெல்லாம் நான் நம்புறதே இல்லை. சரி, இருக்கிற வரைக்கும் யாரையா நம்பிதானே ஆகணும். என்ன நம்பு. பெரியவருக்கு ஆபரேஷன் நடக்கிறபடி நடக்கட்டும், நாம அதுக்கப்புறம் பிளான் பண்ணுவோம். வா. ஆறுமுகம், நேத்து வசந்த் எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தா? நேற்று முதலாளி சார் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அவர் ஆபீஸுக்கு வரும்போது மணி 11 மேல ஆயிடுச்சுமா. ஓஹோ, அப்படின்னா ராமையா பொண்ணோட எங்கேயாவது வெளியில போயிட்டானா? முதலாளி மனசு தங்கம்மா. தங்கங்கிறதுனாலதான் ராமையா பொண்ணை விட்டு உரச பாக்குறாரோ? வர வர ராமையாவுக்கு பேராசை அதிகமாயிட்டே போகுது. எல்லாம் நம்ம முதலாளி கொடுக்குற இடம் தாம்மா. என்னமோ ராமையா தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்சியரா இருக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் அவனை பாராட்டிக்கிட்டே இருக்காருமா. இல்லைன்னா நம்ம முதலாளி ராமையா வீட்டுல போய் சாப்பிடுவாரா? அந்த அளவுக்கு முதலாளிய மயக்க வச்சிருக்காமா. என்னை பத்தி ராமையாவுக்கு தெரியாது. நான் நெருப்பு மாதிரி, தள்ளி நிக்கிற வரைக்கும் சுட மாட்டேன், தொட்டு பார்க்க நினைச்சா விட உங்க கேரக்டரே அதானம்மா. அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆறுமுகம், அம்மா யாருன்னு பாரு. சரிம்மா. ஒழுங்கா பிடி. என்ன ராமையா வீட்டுக்கே வந்துட்ட? முதலாளி சார் இல்லையே. நான் முதலாளியை பார்க்க வரல, முதலாளி அம்மாவை தான் பார்க்கணும். ஆஹா, ஏன் முதலாளி சார் கொடுக்கறது பத்தலையா? கடைசியில் அம்மாக்கிட்டே கையேந்து வந்துட்டு போல் இருக்கு. ஆமா, அம்மா உன் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலான்னு வந்தியா? முதலாளி சார் மாதிரி அம்மா ஒன்றும் ஏமாந்தவங்க இல்லை. 20 ரூபாய்க்கு சோத்தை போட்டுட்டு காஸ்ட்லியான வாட்சி வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? ராமையா, உன் டகல் பாய்ச்சா வேலையெல்லாம் இனிமே ஒன்றும் அம்மா கிட்ட பலிக்காது. ஆறுமுகம், நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே.
ஏன் என் மேலே இவ்வளோ வெறுப்பு காட்டுறே நீ? நான் முதலாளி அம்மாவை பார்க்கத்தானே வந்தேன். சரி சரி, பின்னாடியே வா. வணக்கம். ராமையா வந்திருக்காரு. என்ன ராமையா இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்ன விஷயம்? உங்கள் புடவையை கொண்டு வந்திருக்கேன். துவைச்சி அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உன் பொண்ணு கட்டின புடவைய நான் மறுபடியும் கட்டிக்கணுமா? அம்மா, என்னம்மா இப்படிப்பட்ட காரியம் பண்றீங்க? ராமையா, உன் பொண்ணு கட்டியிருந்த புடவைக்கு இந்த நிலைமைன்னா உன் பொண்ணு நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நந்தினி, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் டாக்டர். பேஷண்ட் ராம்கோபால் எப்படி இருக்காரு? நவ் இஸ் ஆல் ரைட். சரியான நேரத்தில் நீங்கள் கிட்னி டொனேட் பண்ண முன் வந்ததால் ராம்கோபால் சார் உயிர் பழிச்சிட்டார். இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐயோ, நான் என்ன அப்படி பெருசாக செஞ்சுட்டேன்? என் கிட்னி கொடுக்காதனால நான் என்ன 2000 வருஷமா வாழ்ந்துட போறேன்? என்னால் ஒரு நல்லவர் வாழறாருன்னு நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே நந்தினி, நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. மெதுவாக டியூட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். ஐயோ, சும்மா படுத்திருக்க போர் அடிக்குது டாக்டர். யூனிஃபார்ம் மாட்டினாதான் ஒரு சுறுசுறுப்பே வருது. வழக்கமா என்ன சுத்தி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போ என்னடா நானே பேஷண்டா படுத்திருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலில் லீவே போடாத ஒரே ஸ்டாஃப் நீங்கள் தான். இப்படி ஏதாவது வாலண்டியராக ரெஸ்ட் எடுத்தா தானே உண்டு. ஓகே நந்தினி, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் வரேன். ஓகே டாக்டர். ஹலோ, சிந்தாமணி கம்பெனியா? எம்டி வசந்த் இருக்காரா? இருக்காரு. வசந்த், உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நினைத்தால் வருவேன். எனிவே கெட் வெல் சூன். என்னோட ஊர் சுத்த கூடிய சீக்கிரம் வரணும். இன்னும் ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்களோட தான் ஊர் சுத்த போறேன். அப்படியா? அப்போ சிங்கப்பூர் போயிடலாமா? டிக்கெட் போட சொல்லுவா. நோ நோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஹனிமூன். அப்புறம் எதுக்கு சிங்கப்பூர்? 3 போயிடலாமே. போலாம் போலாம். நீங்க என்ன 3 கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க வீட்டுக்கு தான் என்ன கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க. நந்தினி, அம்மியை மிதிச்சு அருந்ததியை பார்த்து வலது கால எடுத்து வச்சு என் வீட்டுக்குள்ள வர வேண்டியவனி சாதாரணமா வரலாமா? என் தங்கச்சிக்கு ஒரு வரனை பார்த்துட்டு இருக்கோம். அந்த கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் தான். உங்க அம்மா என்ன ஏத்துக்குவாங்களா? நிச்சயமா. என் விருப்பத்துக்கு எதிர்க்க எங்க அம்மா என்னைக்குமே நடந்தது கிடையாது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கல்யாணம் எல்லாம் சொர்க்கத்துல தான் நிச்சயிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கல்யாணம் காலேஜ்லயே நிச்சயிக்கப்பட்டுச்சே. சின்ன வயசுல இருந்தே யாருமே இல்லாம தான் நான் வளர்ந்துருக்கேன். என் மேலேயே யாரும் அன்பு காட்ட மாட்டாங்களான்னு எவ்வளவு நாள் நான் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? நான் நர்ஸ் ஆனது கூட அதான் காரணம். பேஷண்ட் கிட்ட ரொம்ப அன்பா பழகுவேன். அவங்கள என் சொந்தக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். நீங்க வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில வசந்தமே வீச ஆரம்பிச்சது. வசந்த், என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? உங்களுக்காக நான் இந்த உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன இது சின்ன புள்ள மாதிரி புலம்பிட்டு இருக்க?
நான் எதுக்கு உன்னை விட்டு போறேன்? என்னப்பா வசந்த் சார் வீட்டுக்கு போய் புடவைய கொடுத்துட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆபீஸ் போலியா? போகலம்மா. ஏன்பா என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தாம்மா இருக்கு. இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம்னு தோணுச்சு, போகல, விட. இல்லப்பா, நீங்க எப்பவுமே ஆபீஸ் போகாம இருக்க மாட்டீங்களே. ஏன்பா என்னாச்சு? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க வசந்த் சார் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? அங்க போனது தாம்மா தப்பா போச்சு. ஏன்பா உங்க முதலாளி வீட்டுல இல்லையா? அங்க முதலாளியும் இல்லை, மனிதாபிமானமும் இல்லை. அந்த வீட்லயே முதலாளி ஒருத்தருக்கு தான் நல்ல மனசு. அவர் இல்லாத நேரத்தில் நான் அங்க போனது பெரிய தப்பா போச்சுமா. என்னாச்சுப்பா? அவங்க உங்களை ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? அவங்க என்ன தப்பா பேசியிருந்தா கூட நான் வருத்தப்பட மாட்டேம்மா. நீ கட்டியிருந்த புடவைய கண்ணு முன்னாலே நெருப்புல போட்டாங்கம்மா. புடவைய தூக்கி நெருப்புல போட்டுட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க? புடவையோடு சேர்த்து என் மனசு எரிஞ்சு போச்சுமா. ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க? அவங்க அம்மா புடவை நீ கட்டினது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. கரெக்ட் கௌரவம். அதுக்காக புடவை எதுக்குப்பா நெருப்புல போடணும்? என்ன நெருப்புல போட முடியாதே அப்பா. ஆமாம்மா, அவங்களுக்கு கோபம் புடவை மேல இல்ல, இம்மேலம்மா. நான் முதலாளியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் நினைச்சிட்டாங்க. முதலாளி எனக்கு முக்கியத்துவம் தருதா அவங்களுக்கு பிடிக்கல. அந்த தம்பி நல்ல மனசோட தாம உனக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கு. அந்த அம்மா தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதா நான் அன்னைக்கே அவரோட போக மாட்டேன்னு சொன்னேன். உங்க முதலாளி தான் என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. உங்க 2 பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லைம்மா. அவங்க பணம் படைச்சவங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. நாம தாம்மா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும், அதுதான் நமக்கு நல்லது. என் பிறந்த நாள் அன்னைக்கு கூட நான் அவரை கூப்பிடல, அவரே தான் வரேன்னாரு. வீட்டுக்கு வரேன்னு சொன்னவரை எப்படிமா வர வேண்டாம்னு சொல்ல முடியும்? முதலாளி பாசத்தோட பழகினா எந்த ஒரு தொழிலாளியும் சந்தோஷப்படுவான். ஆனா எனக்கு வருத்தமா தாம்மா இருக்கு. ரொம்ப ஒட்டி போனா நட்பு விட்டு போகுன்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்சம் தள்ளியே நின்று அந்த நட்பை வளர விடலாம் இல்லையா? அப்பா, உங்க முதலாளிக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. முதலாளி நல்ல சிந்தனை உள்ளவர், மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சவர். தான் ஒரு கோடீஸ்வரங்கிற எண்ணம் யாருக்கிட்டுமே வராத மாதிரி நடந்துக்குவார். ஆனா அவங்க அம்மா அப்படி இல்லம்மா. அவங்க புடவைய அவங்க எரிச்சிட்டாங்க, அதை நினைச்சு நீங்க எதுக்குப்பா வேதனைப்படுறீங்க? விடுங்கப்பா. போம்மா, நீ எதையுமே சாதாரணமா எடுத்துக்கிற, என்னால அது முடியல. ஆனா ஒண்ணுமா, அக்னிங்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு, தெய்வம் மாதிரி. அதை நல்ல வழிக்கு தான் பயன்படுத்தணும். இது அந்த சிந்தாமணி அம்மா புரிஞ்சுக்குவாங்க.